ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இதை பார்த்தாலே தெரியும். நாங்கள் 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. அதில் ஒருத்தன் இவன் டீமு, அதில் ஆப்பனண்ட்டு சுடுறான். அவனை வந்துட்டு ஒரு மிலிட்ரி டேங்கே வந்து அவனை சுடுது. இந்த மிலிட்ரி டேங்க்கு தான் ஃபஸ்ட்டு மிஷினே இந்த மிலிட்ரி டேங்கில் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே பில்டிங்கில் பார்த்தோன்னு வைங்களேன், இங்கே ஒருத்தன் பாம் வச்சு நிற்பான். அவன் வந்து கீழே போட்டு அந்த டேங்கோட மொத்தமாக காலி பண்ணிடுவான். இந்த கேம் பேர் என்னன்னா பேபேக் 2. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான நல்லா போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு மிஷின் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதான் சொன்ன மாதிரி மிலிட்ரி நாங்கள் தான் கொடுப்போம். ஐயோ, இந்த ஒவ்வொரு தாட்டியும் கேம் டெலிட் பண்ணி ஏற்றுனால இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். பழைய ஃபோனு ரெட்மி புதுசாக வந்தப்போ வாங்கினது. இதை கேன்சல் கொடுத்துருவோம். கேபிஜனுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு மிஷினில் போய் மேன் ஆர்மி. அதான் நான் சொன்னேன்ல, நான் தான் அந்த மிலிட்ரி டேங்க் வச்சுருப்பேன். இங்கே தான் ஆப்னன்ட்டு மொத்த ஆள் தான் இருப்பேன். ஐயோ, நான் மட்டும் தான் மிலிட்ரி டேங்க் வச்சுருப்பேன். யார் வேணால் சொல்லி அடிக்கலாம். அதில் வந்துட்டு அதில் எல்லாருமே முக்கால்வாசி பேர் தான் அடிக்க சொல்கிறேன். முக்கால்வாசி பேர் தான் அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுப்பாங்க. இந்த பஸ்ஸு, அந்த ஆயில் டேங்க்கு இது இருக்கும், அதுவும் மட்டும்தான். இந்த 2 மட்டும் தான் 3 அடி அடித்தா தான் ஆகும், வெடிக்கும். அதெல்லாம் வெடிக்காது. இன்னும் அடித்து வர போட்டுடலாம். மொத்தம் ஒரு அடிக்கு வெடிச்சிடும். மற்ற மனுஷங்கள்லாம் ஒரு அடி அடித்தோன்னா பறந்து போய் விழுவாங்க. பார்த்தீங்களா, பறந்து போய் விழுவான். அந்த மாதிரி விழுவாங்க, பறந்து போய் விழுவாங்க. அங்கே ஒருத்தன் போகிறான். அவன் இங்கேருந்து லாங் அடிக்க பார்த்தா போக மாட்டேங்குது. இங்கே வாங்க, இங்கேருந்து தான் வராங்கல, இங்கேருந்து தான் வராங்க. அங்கேருந்து இங்கே வந்து வரேன். இப்போ நான் சுட்டு காலி பண்ணுறேன்னா அங்கேருந்து வருவாங்க. அதாவது 2 நிமிஷம் ஓடிட்டுருக்கா, அந்த நிமிஷத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு இருக்கா. அதனால தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டாகவே இந்த மாதிரி நிமிஷம் முடிகிறதுக்கு ஃபஸ்ட்டாக இருந்தேன்னா நான் நினைச்சேன். ஃபஸ்ட்டாக வந்தேன்னா 3 ஸ்டார், செகண்டாக வந்தேன்னா 2 ஸ்டாரு, இதே தேர்டாக வந்தேன்னா 1 ஸ்டார், ஃபோர்த்தாக வந்தேன்னா ஸ்டாரே கிடைக்காது. அது எப்படின்னா திரும்ப விளாட்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த எல்லா மிஷினுமே முடிச்சிடுவோம் வைங்களேன். அப்போ திரும்ப விளாட்றதுக்கு பதிலாக இது முதல்ல முடிச்சுட்டு தான் விளாடணும். ஏன்னா அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதை முடிக்க முடியல, இது முடிச்சுடலாம், சரி தான் ஜெயிச்சிடுவோம், எதுக்கு விளாடணும் அப்படின்னு கொஞ்சம் இதாக இருக்கும், போரிங்காக இருக்கும். நம்ம கார் ரேஸு, பைக் ரேஸு தான் ஈஸியாக எனக்கு ரொம்ப பிடிக்குமோ. எப்படின்னா ஜெயிச்சிடுவேன், அதான் கொடுக்குறாங்க. இதே இதில் இன்னொரு கேம் இருக்கும், இதே இல்லை மிஷினு நாக் அவுட்டுன்னு இருக்கும். அந்த கேம் மட்டும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து 99 ராக்கெட் ரேஞ்சர் கரெக்டாக வச்சுருப்பாங்க. வச்சுட்டு விட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம முன்னாடியும் போக விட மாட்டாங்க. அதாவது அவங்க இன்னொன்று ஒரு இந்த மாதிரிலாம் டைம் விடாது. ஃபஸ்ட்டாக எவன் போய்கிட்டே இருக்கானோ அவன் தான். ஒரு ஃபஸ்ட்டு 20 செகண்டு, அடுத்து கம்மியாக வந்து 3 செகண்டில் ஐயோ தண்ணிக்குள்ளே போய் சைடே தெரியும். இந்த 3 செகண்டு கடைசியாக உள்ளவன் 3 செகண்டுக்குள்ளே முன்னாடி போயிடணும். முன்னாடி போகலன்னா ஒரு இதை விட்டு என்னான்னு தெரியாது, நம்மளுக்கு கரெக்டாக அவங்க விட்டுருவாங்க. ஆனால் விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தேடி கரெக்டாக வந்து அடித்து காலை காலி பண்ணிடுவாங்க. அது ரொம்ப டஃப்பாக இருக்கும், முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா அந்த வீடியோ போட்டுடலாம். ஃபஸ்ட்டாக ஐயோ செகண்டாக வந்துட்டோம். நான் தள்ளி விட்டுட்டு வந்துட்டோமே. எல்லோராச்சும் ஒரு ஃபஸ்ட்டாக வந்திருக்கலாம், அவனை தள்ளி உள்ளனாச்சும் வந்திருக்கலாம். டக்குன்னு வளைக்க முடியல. அடுத்து என்ன மிஷினு, லெட் மீ ட்ரை. சீக்கிரம் திருப்பினாங்க வரிக்கலாட்டி. நம்ம இதுவா ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா சொல்லுவாங்க எப்படி விளாடணும் இதுதான்ட்டு. இங்கே ஒரு ராக்கெட் டான்ஸ் இருக்குனால எடுத்துப்போம். இங்கேயும் ஒரு டபுள் பேர் இருக்குது 20. அப்படியானா 10 தான் இருக்கும். அதில் சொல்லுவாங்க அப்படி 20 இருக்கும். 2 அடித்தா 2 போகும் புல்லட்டு. லாம்போகினி ஃபேன்ஸ் இது ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த லாம்போகினி கிடைக்கிறதே கஷ்டம். இதே ஒரு போலீஸ் கார் கிடைக்குன்னா பிஸ்டல் எடுத்து இல்லை எந்த இதை எடுத்து சுட்டாலும் இதாகும், வெடிச்சிடும். போலீஸ் வந்துடுவாங்க. அப்படி இல்லையா கிட்ட கலைனா கொஞ்சம் தூரம் சுட்டுகிட்டே போனால் வரும். இந்த பிஸ்டல் எடுத்து சுட்டுலாம், ஏன்னா பிஸ்டலும் கத்தியும் அன்லிமிட்டட் இவங்க அடிச்சு சாவடிக்கணும். அந்த மாதிரி இந்த லாம்போகினி இருக்க இது போலீஸ்காரோட ஸ்பீடாக போகும், டக்குன்னு அடிச்சிடலாம். இவன் சாவடிக்கணும். அவள் தான் செத்துறான், அவனை தான் செத்துறான். அவன் நம்ம 2 பேர் தான் ஆவடிச்சிருக்கோம்.
அவங்க 3 பேர் சாவடிச்சிருக்காங்க எங்கள் டீமில். அந்த இந்த இந்த கார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கார் கிடைக்கிறதும் ரேரு தான். ஏன்னா அவங்க எப்போயாச்சும் தான் நம்ம கண்ணுக்கே பார்க்க முடியும். அந்த அந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த மேப்பு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்தால் ஒரு 2-3 தடி தான் கிடைக்கும். இந்த மாதிரி நிறையா மிஷின் முடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நான் போடுறது காரணமே சும்மா படிச்சுட்டு நம்ம யூடியூப் சேனல் நம்மளும் உருவாக்கி போடலாங்கிறது தான். ஆனால் ஒரு வீடியோவுமே ஒரு 5 லைக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. நீ சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல அடுத்து சுட்டுடலாம். ஐயோ ராக்கெட் லாஞ்சர் போது கீழே இறங்கிட்டான். இந்த சைடு கீழே இறங்கினானா பறந்து இருப்பான் வைக்கும். ஐயோ இவங்க வேறு விட்டுத்துல கொஞ்சம் காரை வந்து எடுத்து விட்டான். எல்லா காரை அங்கே டாக்ஸிக்காரன் தான் வெளில ஒன்று தான் சாப்பிடுச்சோன்னு பார்த்தா இவன் வேறு எடுத்துகிட்டு போவோம் வண்டியை. நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆயில் இதுவும் அந்த பஸ்ஸும் தான் 3 அடி எடுத்தது ஆகுன்ட்டு. அதுதான் அங்கே அந்த இருந்துச்சு. ஐயோ இறங்கிட்டான்டா அவன். இறங்கிட்டான். இன்னும் அந்த சைடு எங்கே தான் இங்கே போகிறான் பாருங்க அவன் தான். ஐயோ கார் தான் டேமேஜ் ஆகுது. கார் டேமேஜ் ஆகி விட்டு சொல்லும் போல். ஆனால் என்ன தெரியுமா, பஸ்ஸும் அந்த 1000 இதுவும் பொறுமையாக போகும். நிற்கிறதும் பொறுமையாக தான் நிற்கும். பிரேக் போட்டால் வச்சு கொஞ்சம் ஸ்பீடாக நிற்கும். வர்றா புகை வருது. இன்னும் ஒரு அடி ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு அடித்தோன்னா அவ்வளோதான் வெடிச்சிடும். ஒரு 2 அடி நார்மலாக இந்த மாதிரி பொறுமையாக வந்து அடித்தோன்னா ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடு இந்த மாதிரி அடித்தோன்னா அவ்வளோதான். சொன்ன வாய முள்ள வெடிக்க போகுது. ஒரு 2 அடி தள்ளி வந்துட்டோன்னா பரவாயில்ல, அது ஒன்றுமே ஆகாது. 2 அடி தள்ளி வந்துட்டோன்னா டேமேஜ் தான் ஆகும். அதான் ஏன் டபுள் மவுண்ட் இங்கே மட்டும் அடிச்சுட்டு இருப்பாங்களா? தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை போட்டு அப்படி வீணாக்கிட்டேன். எப்பெல்லாம் இதெல்லாம் போடணும். இதெல்லாம் போட்டால் தான் வண்டிங்களும் சீக்கிரம் வெடிக்கும். இவங்கெல்லாம் சீக்கிரம் எரிஞ்சு சாப்பிடுவாங்க. ஏறிடா அவன் காரில் அவன் வெடிச்சிடுச்சு. இவ்வளோனா அவன் பண்ணிட்டு போச்சு. பிஸ்டல் எடுத்து சுடுவோம். போலீஸ் வரலையே. போலீஸ் இங்கே இல்லையோ. போலீஸ் எனக்கும் வந்திருக்கணும். இவ்வளோ இது பண்ணிட்டேன். இப்போ போச்சுடா. சுட்டுட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அழைச்சிருக்கேன். செத்துடுனே ரஷ்யில் போய். இல்லை காவாசி பாதியாச்சும் நான் தான் அழைச்சிருப்பேன். இன்னும் 1.40 செகண்டு இல்லை 35 செகண்ட் தான் இருக்குது. அது கூட நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும். இப்போயே நம்ம தான் ரீடில் இருக்கோம். 15 பேர்த்த சாப்பாடு வச்சுருக்கோம். அடுத்து வேறு இங்கே ஒரு இது இருக்குது, மினி கன்று. இதை எடுத்து 600 வந்து இதை வச்சு நம்ம எப்படி சுட்டு என்னாச்சு வந்தாங்கன்னா நம்மளே இல்லை ஃபஸ்ட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டா செகண்டு தேர்டு அந்த கார்லெஸில் வந்த மாதிரி நான் தான் ஃபஸ்ட்டில் இருக்கேன். ஐயோ இது வேறு லேக் அடிக்குது. பழைய ஃபோன்னால அப்படி தான் வாங்கிச்சு. ரெட்மி வந்த புதுசு இதுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் வந்த புதுசில் வாங்கினாலும் 64 GB தான் ஸ்டோரேஜே மொத்தமாக. இதில் நான் கொஞ்சம் லேக் அடிக்கும். இப்போ நான் இதை கார் ரேஸில் கூட நான் தான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி காட்டிட்டு இருந்துச்சு. இங்கே ஒரு ரூட்டு தின்படி வந்துச்சு. இதை எடுத்துப்போம். இந்த வீட்டில் தான் இருக்குது. இந்த வீட்டில் தான் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 10 செகண்ட் கூட இருக்கலாம். 10 செகண்ட்லாம் இருக்காது, அதுக்கு மேலேயே இருக்கும். இந்த வீட்டில் இல்லை அங்கே ஸ்பான் ஆகுறாங்க எங்கள் டீம் ஆகுங்க. அந்த இடத்துல தான் இருக்கும். இந்த நியூஸ் வண்டி எடுத்தோன்னு வைங்க. எங்களுக்குள்ள நியூஸ் வண்டி. அந்த வண்டியில் குட்டி கார் இருக்கும். குட்டி கார் வரும், வெளில வர மாதிரி இருக்கும். கார் வெளில வர மாதிரி அந்த இடத்துல குட்டி கார் வரும். அது அட்டாக்கே பண்ணாது. எல்லா இதுலேயும் பூந்து போயிடும். அந்த அதுக்கு அட்டாக் பண்ணுறதே வெடிக்காது. அமுத்தணும் வைங்களேன், அட்டாக் மேலே இருக்கும். அந்த ஆரன் அந்த இதெல்லாம் இங்கே இடத்துல வெளில வர்றது. இங்கே திரும்ப நாங்கள் லூட் வந்துச்சு, அதை எடுத்துப்போம். அதுக்கு பதிலாக ஒரு இது வெடித்து இதாக வர மாதிரி இருக்கும். அது அழுத்தணும் வைங்களேன், அது வெடிச்சிடும். அப்போ திரும்படியும் வரும். அதில் அன்லிமிட்டடாக அது வரும். ஆனால் அந்த நியூஸ் வண்டியை இதாக்கிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அங்கே அடிச்சுட்டு போய் அடிப்போம். அவள் தான் முடிஞ்சு ஈவெண்ட் கம்ப்ளீட். ஃபஸ்ட்டு தான், அதனால தான் 3 ஸ்டார் வந்துச்சு. ஃபஸ்ட்டாக வந்துட்டேன். அடுத்து என்ன விஷயம் பார்ப்போம். அடுத்து என்னது கண்டினியூ இல்லை. இதான் இது ரிசல்ட் இருக்குல்ல, அதில் ப்ளூ கலரில் இருக்கதா எங்கள் டீமு, ரெட் கலரில் இருக்காங்க அவங்க டீமு. அதில் நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கேன். அடுத்து என்ன மிஷினு, அடுத்து ஏதாவது ரேஸ். அதான் சொன்னேன்ல, இந்த வண்டி சாப்பிட்றதே வெடிக்கிறதே கஷ்டம்னே இல்லை. ஐயோ ஸ்கிப் பண்ணிடலாம். மேலில் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்டல் தான் கொடுத்துருக்காங்க. போச்சு, இதை பிஸ்டலில் வச்சுட்டு சொன்ன மாதிரி ராக்கெட் அஞ்சு விட்டாலே 3 இதில் தான் வெடிக்குமே. எத்தனை
எத்தனை லேப் சுற்றுறேன்? 2 லேப்பா? இந்த 2 லேப்பில் நான் எத்தனாவதாக வர முடியும்? 2 லேப்பில் எத்தனை ஒருத்தன் கூட வெடிச்சு சாக மாட்டான். இடிச்சா கூட காவாசி இதை ஃபுல்லாக ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த பார்த்தீங்களா ரெட் கலரில் உள்ள வந்து இடித்தான். அந்த மாதிரி இடித்தா தான் கொஞ்சமாச்சும் டேமேஜே விடும். நான் 5ஆவதாக வந்துருக்கேன். இப்போ சொன்ன மாதிரி இந்த ரேஸ்னா பிடிக்கும். அதனால தான் நான் எப்படியா இருந்தாலும் ஃபஸ்ட்டாக வந்துடுவேன்னு தான் இருக்கேன். எனக்கு பிடிக்கும். இதான் இதில் வரைகிறது பொறுமையாக வளையுது. அதான் எனக்கு ஒன்றான்னு தெரில. பொறுமையாக வரையுது. கொஞ்சமாச்சும் ஸ்பீடாச்சும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணால் கூட பரவாயில்ல. நார்மல் கார் மாதிரி இந்த வளையிறாங்கள, இந்த வளையிற இடத்துல கொஞ்சம் இந்த இப்போ அவங்க ரோட்டு வழியாக வராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ரோட்டு வழியாக வராமல் ஐயோ போச்சுடா இந்த ஏறிட்டேன்டா. ஐயோ பொறுத்தான்ட்டேன். அந்த வளையிற இடத்துல அவங்க ரோட்டு வழியாக வருவாங்க. நான் கொஞ்சம் இந்த சைடே இப்படி கிராஷ் பண்ணி வந்துட்டேன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது. செகண்டாக ஒருத்தன் முந்திடுவேன். இந்த மாதிரி கட் அடிச்சுட்டு போனேன்னா அவங்க கொஞ்சம் ஸ்லோ வைப்பாங்க, இடிப்பாங்க. இந்த டேனிங் தான் இந்த டேனிங்கில் தான் இந்த இதான் இடித்தான். அந்த இப்போ நம்ம 2ஆவது லேப் வந்துட்டோம். 2ஆவது லேப்பில் ஃபஸ்ட்டாக இருக்கும். ஐயோ போச்சுடா. அடிச்சு தான் இப்படி இடிச்சு தான் வரையுமா இது? இந்த மாதிரி இடிச்சு தான் வெடிக்க வாய்ப்பே இருக்குது. இந்த விஸ்டரில் எத்தனை சுட்டாலும் சாப்பிட்றக்கு வாய்ப்பே இல்லை. டபுள் பார்லையாச்சும் இந்த 2 லேப்பில் ஒருத்தனாச்சும் சுட முடியும். அதுவும் டார்கெட் பண்ணியாச்சா இங்கே தான் பொறுமையாக போகணும். அவ்வளோதான். ஐயோ அவ்வளோதான், ஜெயிச்சிடும். அடுத்த மிஷின் பார்ப்போம். அடுத்த மிஷின் என்னது? கண்டினியூ. 6 பேர் தான் இருந்திருக்கோம். அது அவ்வளோ பெரிய ட்ரக்கு இருந்துச்சு. ஆனால் என்னன்னா அந்த பண்ணுறோன்னு இந்த ரேஸ் மாதிரி வந்து வைங்களேன், எல்லா இதுலையும் என்னை கடைசியில் போட்டுறேன். ஃபஸ்ட்டாக வந்தேன்னா ஃபஸ்ட்டாக போடலாம். சில பேருக்கு விளையாட தெரியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ விளையாட தெரியலனா கடைசியில் தான் வருவாங்க. அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டாக வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டாக வைக்கலாம். அந்த மாதிரி எத்தனாவது வராங்களோ எத்தனாவதாக வைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. சூப்பராக பாருங்க, காராக ஏறிக்கிட்டு இருக்கான் வைத்தியக்கார பையன். ஐயோ காப்ஸ் என்னமோ காப்ஸை போட்டு தலைப்பே அமைக்கிறான். எல்லாம் வேணாம் சொல்கிறேன். இந்த காரை ஏன் இவன் ஏறுறான்? இந்த மாதிரி ஏறுனா டபுள் நம்ம எடுத்து அடிப்போம். அவன் ஒரு அடிக்கு வந்துடான். பிஸ்டல்லே டேமேஜ் கொடுத்துரும். காசு கொடுத்துருப்போம். காரை பிடிப்போம். என்னடா போயிட்டான். இங்கே போலீஸ்காரன் போகிறாமா? போலீஸ்காரன் இப்போ சுட்டு பிஸ்டல் எடுத்து சுட்டு கூப்பிடுவோம். அதான் வண்டியிலேயே நிப்பாட்டி கேஷ் பண்ணி வண்டியை ஓவர்டேக் பண்ணி அவங்க பாங்க அந்த இது போட்டு விட்டேன். வந்துட்டான். சாவுடா, எரிச்சு விட்டு சாவுடா. ஃப்ரெண்ட்ஸ் அது லாம்பகினி தானே? லாம்பகினி தான் எனக்கு பிடிச்ச கலர். அது கருப்பு கலர். கிடைக்கிறதே யாருன்னு கிடச்சிச்சு. அழுத்துறா அவர் அழுத்த. ஐயோ 110 கிலோமீட்டர் ஸ்பீடு போயிட்டு கிடைக்கிறதே ரேரு. அதுவும் எனக்கு பிடிச்ச கருப்பு கலர்ல. ஐயோ பேசிக்கிட்டே போய் சுட்டுருப்பேன். தண்ணிக்குள்ளே விட்டுருப்பேன். இந்த காரும் அதுக்கப்புறம் கிடச்சிருக்காது. இந்த கருப்பு கலர் எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்ச கலர் கருப்பு கலர் தான். அதுவே இந்த லாம்பகினி கிடைக்கவே ரேருன்னே சொல்லி வாய முடிய கிடச்சிருச்சு. எல்லாம் அந்த போலீஸ்காரனால தான். அதனால தான் கிடச்சிச்சு. யாருப்பா அந்த போலீஸ்காரன்? கண்டிப்பாக ஏற்றுறா அவனை. டேமேஜ்டா போச்சுடா. இந்த டபுள் அவன் கையில் நீட்டிட்டு வச்சுருக்கான். ஆனால் நம்ம இறங்கி அந்த மாதிரி வைக்கலாம் பார்த்தா வைக்கவே முடியல. சுட தான் முடியுது. அந்த இதை அழுத்தி தான் அப்பவுமே சும்மா அழுத்தினாலும் அவன் எப்படி தான் நிற்க வச்சுக்கான் தெரியல. மற்றவங்களுக்கெல்லாம் நிற்கிது. ஆனால் எனக்கு மட்டும் தான் நிற்க மாட்டேங்குது. எப்படியோ 10 நிற்கணும். நானும் 10 பேர் தான் அடிச்சிருக்கேன். அவங்க டீம்லேயே 10 பேர் அடிச்சிருக்காங்க. எத்தனை இவனை எப்படியாச்சும் கொல்லாமல் விட மாட்டேன். உள்ளே போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ 2 மரத்துல இடிக்குது. ஐயோ சுற்றி மரத்தை வச்சுருக்காங்க. என்னடா இது? அங்கே ஒரு மினியன் இருக்கு. 100 வந்துருச்சு. முன்னாடி செத்துறான் போல. அவன் செத்துறான். இப்போ போந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்பயாச்சும் இடிக்காமல் கொஞ்சமாச்சும் பொறுமையாக போகணும். ஐயோ சொல்லி முடியல கொஞ்சம் ஆயிடுச்சு. ஏன்னா புகை வருது. அப்புறம் 2 இதில் வெடிச்சிடும். அந்த மாதிரி நெருப்பு வந்து திரும்படியும் வெளில குச்சி வர தான் போகும். சாவுடா வந்துட்டான் இவன் ஒருத்தன் போலீஸ்காரன். சொல்லி வாய முடியல பாருங்க 2 செகண்டில். ஸோ போச்சுடா. முன்னாடி ஒரு கார், நேராக ஒரு காரு, சைடில் ஒரு கார், இந்த சைடில் ஒரு காரு. என்னன்னா
சரின்னு சொல்லி சக்கம் முன்னாடி வரக்குள்ளாட்டி சைடில் ஒரு கார். சரி சைடில் இந்த சைடில் போகலாம் பார்த்தா இந்த சைடில் ஒரு கார். சரி பின்னாடியாச்சும் போகலான்னு சொல்லிங்க திரும்ப விளையாட்டி அவ்வளோதான் இருந்துச்சு. இங்கே திரும்பியும் சாவடிச்சிடாங்க. அதுதான் அவ்வளோதான். இன்னும் 1 நிமிஷம் தான், 1.50 செகண்ட் தான் இருக்குது. அது மட்டும் ஒரு பேட்ச் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பஸ் எடுத்துகிட்டு போய் முதல்ல ஏற்றலாம். ஆனால் வெடிக்கிறது கஷ்டம்தான். ஏற்றானா பொறுமையாக போகும். பொறுத்துக்கணும். எப்பா எல்லா வண்டியும் இடிச்சு தள்ளிட்டு போகுது. ஏற்றுறா லேக் வேறு அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கொஞ்சம் லேக் அடிக்கேன். விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 14 பேர் அடிச்சிட்டாங்க. நான் 14 பேர் தான் அடிச்சிருக்கேன். 14 பேர் தான் அடிச்சிருக்கோமே மொத்தமாக சேர்ந்தே. இவன் மொத்தமே சுட்டிக்கிட்டே இருக்கான் பஸ்ஸை. வெடிச்சிருமோன்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி மாதிரி என்னமோ ஊற்றுப்பாங்க பின்னாடி பிங்க் கலரில் ப்ளூ கலரில். என்னடா இது தண்ணி ஊற்றுது பஸ்லேருந்து ஏற்றுறான்னா. இங்கே ஒரு பஸ் இருக்கனால மூவ் ஆக மாட்டேங்கிறேன். அதான் என்னடா எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு போயிருவோம். போச்சுண்ணா ஈவெண்ட்டே ஓவர். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்டாக் கூட வரல. டேடா கூட வரலையா? இங்கே கண்டினியூ ரிசல்ட்டை பார்ப்போம். சரி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டேடா வந்திருக்கோம். அப்போ ஒரு ஸ்டார் கூட வரல. சரி விடுங்க. புல் த பின் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இல்லை 99 கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் லாக்கெட்டில் அந்தடையும் 99 கொடுத்துட்டு அந்த கார் கேமாக ஜெயிக்க வருவாங்க. அந்த ஜெயிக்கிற கஷ்டம் ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க வந்துட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜெயிக்கவே முடியாது. ஃபஸ்ட்டாக வரவே முடியாது. ஃபஸ்ட்டாக வர்றது கஷ்டம். இந்த ஃபஸ்ட்டாக வந்தாலும் நான் ஃபஸ்ட்டாக போடுவேன். நானே பார்த்து ஜெயிக்கவே கஷ்டம். இதுதான் ஏன்னு பார்த்தீங்களா? அந்த லைட்டு பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா? இன்னொரு அந்த இதுதான். இந்த மாதிரி வெளியில் வந்து நிறையா பேர்த்த அவங்க 4th இருக்கேனா இங்கே வாங்க. இந்த மாதிரி அடுத்தேன் வருது. ஏன் ஒருத்தன் வந்து இடிச்சுட்டான். ஆப்னு இருக்கானே. ஐயோ என்ச்சோடு பாம்பு எடுத்து பட்டுன்னு போட்டு விட்டான் சரியாகும். இவன் ஏறா பஸ்ஸுக்காரன். ஏன் ஆப்னண்ட் இல்லையே? அப்போ என்னையே துரத்திட்டு வரான். நல்லா இவன் சுட்டான் என்னைய. நான் பாம்பை போட்டு கொலை பார்க்கணும். அவன் பறந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ராக்கெட் லான்ச்சர் போடுற அளவு தான் இதுக்கும் பவர்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் பறக்குது. ஆடா எவனா இருந்தால் என்ன 100க்கு ஐயோ 3 பேர்கிட்ட இருக்காங்க. 3 பேர்த்தையும் அட்டை நேரமாக சாவடிக்கணும். ஃபஸ்ட்டாக இருக்கேன். ஒருத்தன் கூட கில் அடிக்க ஒடிக்கிறது கூட நான் ஆச்சரியம் போல. என்ன எங்கடா இருக்கேன்? இங்கே இருக்கேன். இப்போ இன்னும் இதுக்கு மேலே போகாது போல. வாங்கடா செத்துறானா? சாவலை. ஓ நவுந்துடுறா. கொஞ்சம் சுட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஒருத்தன் கூட இந்த மாதிரி போட மாதிரியா? மொத்தமாக 2-3 பேர் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போடுறாங்க. எவன்டாங்க ரோனே நீங்கள் இருக்கே? இங்கேனா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கும்பலே இருக்குது. ஐயோ பஸ்ஸுக்குள்ளேருந்து எல்லாம் போய் காரில் ஃபஸ்ட்டு அங்கே உள்ளே சண்டை போட்டு இருந்துருக்காங்க. இவன் பஸ்ஸை போய் உள்ளே விட்டு இவன் காரை உள்ளே எடுத்துருக்காங்க. இது வேறு ரோடு போகிற அதையா அதனால் மாட்டிக்கிச்சு. உள்ளே ஒருத்தன் இருக்கான். அவனே கொண்டு விடுறான். 6 பேர் தான். இங்கேயே நம்ம 5 பேர் சாவடிச்சிடும். இவன் அடிச்சிட்டேன்னா 7 பேர் சாவடிச்சிடோன்னு அர்த்தம். அங்கேயே 6 பேர்கிட்ட சாவடிக்க போகிறோம். ஒருத்தன் மட்டும் மாட்ட மாட்டேங்கிறான். அவ்வளோதான். அவன் எஞ்சிடான்னு நினைக்கிறேன். ஐயோ பறக்க விட்டுட்டு தான் இருக்குது. சொன்னா அது பஸ்ஸே பிடிச்சி போயிடுச்சு. சாவடா இங்கடா இவ்வளோ தூரம். இங்கே என்ன பண்ணுறாங்க இத்தனை பேர்? இங்கே தான் பாம்பு போட்டுருக்காங்க தெரியுதா? ஈவெண்ட் கம்ப்ளீட்டட். சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ முடியுது. லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க.